Hello viewers, now we are going to learn about electrostatic potential at a point due to an electric dipole. Dipole நமக்கு already தெரியும் two equal and opposite charges separated by a small distance இதான் dipole. So dipole எடுத்துக்கிட்டு particular point Pல electric potential என்ன அப்படின்னு find out பண்ண போகிறோம். First ஒரு dipole எடுத்துக்கிறோம். So point Aல minus Q negative charge எடுத்துக்கிறோம். Point Bல plus Q positive charge எடுத்துக்கிறோம். Originலேருந்து minus Q charge negative charge A distanceல இருக்கு. Originலேருந்து plus Q charge A distanceல இருக்கு. So டோட்டலாக minus Qலேருந்து plus Q charge negative chargeலேருந்து plus Q positive charge 2A distanceல இருக்கு. Dipole moment concept already discuss பண்ணியிருக்கோம். Dipole momentோட direction always negative chargeலேருந்து positive charge directionல இருக்கும். So minus Q chargeலேருந்து plus Q charge நோக்கி electric dipole moment P vector இருக்கும். Point P consider பண்ணிக்கிறோம். Positive chargeலேருந்து point P ஓட distance R1, negative chargeலேருந்து point P ஓட distance R2. Origin Oலேருந்து point P ஓட distance R. BOP create பண்ணுற angle theta. ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைன்னா டோட்டலாக 180 டிகிரி இருக்கும். இந்த தீட்டாவை மட்டும் மைனஸ் பண்ணிட்டா இந்த பார்ட் கிடச்சிருமா? ஸோ 180 மைனஸ் தீட்டாங்கிறதா இந்த பார்ட்டோட ஆங்கிள். ஸோ AOP கிரியேட் பண்ணுற ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டா. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் B is equal to 1/4πε0 Q/R. Electric potential at point P due to this positive charge. So potential at P due to the positive charge is equal to 1/4πε0 charge positive charge. So plus Q divided by, so plus Q charge and the point P order distance R1. So distance R is equal to R1. Electrostatic potential at point P due to this negative charge. So potential at point P due to the negative charge is equal to 1/4πε0 negative charge. So minus Q divided by negative charge வந்து point P ஓட distance R2. So distance R is equal to R2. So negative charge அந்த மைனஸை தான் ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கோம். Potential at point P due to this positive charge and negative charge இந்த ரெண்டு வேல்யூமே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் பொட்டன்ஷியல் கிடச்சிடும். ஸோ டைபோல் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இந்த ரெண்டு சார்ஜாலையும் பாயிண்ட் Pயில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா the total potential at point P V is equal to 1/4πε0 Q/R1 plus minus 1/4πε0 Q/R2 அப்படின்னு வரும். ஸோ இதை எப்படி எழுதலாம்? 1/4πε0 Q/R1 minus 1/4πε0 Q/R2 அப்படின்னு எழுதலாம். Q/4πε0 அப்படிங்கிறது காமன் டேர்ம். ஸோ Q/4πε0 காமன் டேர்மாக வெளியில் எடுக்கிறோம். ஸோ ரிமைனிங் டேர்ம் 1/R1 மைனஸ் 1/R2 மட்டும்தான் இருக்கும். ஸோ V is equal to Q/4πε0 into 1/R1 minus 1/R2. இந்த டிஸ்டன்ஸ் R1 R2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை இந்த பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் P டியூ டு அ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். R1 and R2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கொசைன் லா யூஸ் பண்ண போகிறோம். 11th ஸ்டாண்டர்ட்லேயே கொசைன் லா அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் கான்செப்டாக படிச்சிருப்போம். கொசைன் லாவில் நம்ம ஒரு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணியிருப்போம். அந்த ட்ரையாங்கிளில் இது ஆங்கிள் A, இது ஆங்கிள் B, இது ஆங்கிள் Cனா அந்த ஆங்கிள் Aக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது A வெக்டார், ஆங்கிள் Bக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது B வெக்டார், ஆங்கிள் Cக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது C வெக்டார். இப்போ காஸ் A ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ காஸ் A இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற சைட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும். ஸோ ஆங்கிள் ஏக்கு நியரஸ்ட் சைடு எது? B வெக்டார் அண்ட் C வெக்டார். ஸோ B ஸ்கொயர்டு ப்ளஸ் C ஸ்கொயர்டு. ஆங்கிள் ஏக்கு ஆப்போசிட் சைடை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். So cos A is equal to nearest side B squared plus C squared, opposite side minus A squared divided by 2 into nearest side B into C. So cos A is equal to B squared plus C squared minus A squared divided by 2BC. இதுதான் கொசைன் லாவோட கான்செப்ட். அந்த கான்செப்டை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் BOP இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறோம். ஸோ அப்ளை கொசைன் லா ஃபார் திஸ் ட்ரையாங்கிள் BOP. ட்ரையாங்கிள் BOP ஆங்கிள் தீட்டா. ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் தீட்டாவுக்கு நியரஸ்ட் சைடில் என்ன இருக்குது? R and A. ஸோ R ஸ்கொயர்ட் ப்ளஸ் A ஸ்கொயர்ட். ஸோ நியரஸ்ட் சைடை ஆட் பண்ணுவோம். அதனால தீட்டாவுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற சைடு R and A. ஸோ R ஸ்கொயர்ட் ப்ளஸ் A ஸ்கொயர்ட்.
ஆங்கிள் தீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஆப்போசிட் சைடை ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ணிடுவோம். ஸோ தீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடு என்னது R1. ஸோ மைனஸ் R1 ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு நியரஸ்ட் சைடு R and A. Consider the next triangle AOP. Apply this cosine law for triangle AOP. Triangle AOP ஓட angle 180 minus theta. So cos 180 minus theta is equal to nearest side R and A. So R squared plus A squared, opposite side of 180 minus theta R2. So minus R2 squared divided by 2 into nearest side of R and A. Cos 180 minus theta minus cos theta அப்படின்னு எழுதலாம். ஸோ 180 minus cos 180 minus thetaக்கு பதிலாக minus cos thetaன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஈக்குவேஷன் 1ல் இந்த டேர்மை கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா R squared plus A squared minus R1 squared is equal to 2RA cos theta. செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் இந்த டேர்மை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா R squared plus A squared minus R2 squared is equal to இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. ஸோ minus 2RA cos theta. நம்ம டிஸ்டன்ஸ் R1 and R2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் நம்ம கொசைன் லாவே யூஸ் பண்ணோம். ஸோ R1 and R2 தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேர்மை லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு மூவ் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற டேர்மை ரைட் டு லெஃப்ட் மூவ் பண்ணுறோம். R1 ஸ்கொயரில் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு மூவ் பண்ண போகிறோம். 2RA டேர்மை ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ண போகிறோம். ஸோ R squared plus A squared ரைட் சைடில் இருக்க டேர்ம் லெஃப்ட் சைடு வந்தால் மைனஸ் 2RA cos theta. R1 ஸ்கொயர் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போகும்போது ப்ளஸ் R1 ஸ்கொயர்டாக போயிடும். அதே மாதிரி R2 ஸ்கொயரை லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு மூவ் பண்ணிவிட்டு மைனஸ் 2RA cos theta டேர்மை ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ண போகிறோம். ஸோ R squared plus A squared ரைட் சைடில் மைனஸ் 2RA cos theta இருக்கும்போது லெஃப்ட் சைடு வரும்போது ப்ளஸ் 2RA cos theta. ஸோ ப்ளஸ் 2RA cos theta இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடில் மைனஸ் R2 ஸ்கொயர் இருக்க ரைட் சைடு வரும்போது ப்ளஸ் R2 ஸ்கொயர். இந்த டேர்மை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். ஸோ R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2RA cos theta. அதே மாதிரி இந்த டேர்மே ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதும் போது R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் ப்ளஸ் 2RA cos theta. R1 squared is equal to R squared டேர்மை காமனாக வெளியே எடுக்கிறோம். R squared காமனாக வெளியில் எடுக்கும் போது எந்த டேர்மில் R squared இல்லையோ அந்த டேர்மில் டிவைடட் பை R squared போட்டுப்போம். இதான் காமன் பேசிக் கான்செப்ட். R1 squared is equal to R squared காமன் டேர்மை வெளியே எடுத்துட்டோம். ஸோ இந்த பிளேஸில் R squared எடுத்துட்டதுனால 1 ப்ளஸ் A squaredங்கிற டேர்மில் R squared இல்லை. ஸோ டேர்ம் இல்லைன்னா டிவைடட் பை R squaredனு போடுவோம். ஸோ A squared டிவைடட் பை R squared minus 2RA cos thetaல R squared டேர்மை காமனாக வெளியில் எடுத்திருக்கோம். ஸோ R squaredனா R into R. ஸோ ஒரு R இந்த பிளேஸில் இருக்குது, ரிமைனிங் ஒரு R தான் இல்லாத டேர்மை டிவைடடில் போடுவோம். ஸோ டிவைடட் பை R. R1 squared is equal to R squared of 1 plus A squared by R squared minus 2A cos theta divided by R. இதே மாதிரி R2 squaredனே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். R squared காமனாக வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ R2 squared is equal to R squared டேர்மை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா இந்த பிளேஸில் 1 plus A squared divided by R squared plus 2A cos theta divided by R. Suppose distance R is very very greater than Aவாக இருந்ததுன்னா ஏங்கிற டிஸ்டன்ஸை விட ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் வெரி லார்ஜாக இருக்கும் போது ஸோ பிக்சர் எப்படி வரும்? பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜோட டிஸ்டன்ஸ் A வெரி ஸ்மால்னா பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வெரி நியராக இருக்கும். பாயிண்ட் P வெரி லார்ஜர் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இதை தான் டிஸ்டன்ஸ் ஆர் வெரி வெரி கிரேட்டர் தென் A அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி கேசஸில் டிஸ்டன்ஸ் ஆர் வெரி வெரி கிரேட்டர் தென் ஏவாக இருக்கும் போது இந்த ஈக்குவேஷனில் வர A squared by R squared டேர்மை நெக்லெக்ட் பண்ணிடுவோம். பிகாஸ் இங்கே ஏங்கிறது வெரி ஸ்மால் வேல்யூ ஆகிடும், டிவைடட் பை ஆருங்கிறது வெரி கிரேட்டர் வேல்யூவாக இருக்கும். ஸோ நமக்கு டிவைட் பண்ணும் போதும் வெரி ஸ்மாலர் வேல்யூவாக தான் வரும். அப்படிங்கிறதுனால நம்ம A squared by R squared டேர்மையே நெக்லெக்ட் பண்ணிடுறோம். டிஸ்டன்ஸ் ஆர் வெரி வெரி கிரேட்டர் தென் A, ஸோ நெக்லெக்ட் த டேர்ம் A squared by R squared. ஸோ R1 squared is equal to R squared of 1 minus 2A cos theta divided by R. R2 squared equationலையும் R is very very greater than Aவாக இருக்கும் போது A squared by R squared டேர்மை நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஸோ R2 squared is equal to R squared of 1 plus 2A cos theta divided by R. R1 squared and R2 squared வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நமக்கு தேவை R1 and R2ஓட வேல்யூ. ஸோ ஸ்கொயரை ரிமூவ் பண்ணணும். ஸ்கொயர் ரிமூவ் பண்ணணும்னா ரூட் எடுப்போம். போத் சைட்ஸும் ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும்.
ஸோ r1 ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ r1 இஸ் ஈக்குவல் டு r ஸ்கொயருக்கு ரூட் எடுக்கும் போது ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ r இன்ட்டு 1 மைனஸ் 2a cos theta டிவைடட் பை r இதுதான் ரூட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ ஹோல் பவர் 1/2ன்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி r2 ஸ்கொயர் டேர்முக்கு ரூட் எடுக்கிறோம். ஸோ r2 இஸ் ஈக்குவல் டு r இன்ட்டு 1 ப்ளஸ் 2a cos theta பை r ஹோல் பவர் 1/2. r1 அண்ட் r2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ v is equal to 1/4/epsilon q into 1/r1 minus 1/r2. ஸோ 1/r1 and 1/r2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். r1 and r2 ஓட வேல்யூ இருக்குது. 1/r1 1/r2 ஓட வேல்யூ தான் வேணும். ஸோ இந்த டேர்முக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டோம்னா நம்ம 1/r1 1/r2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த டேர்முக்கு ரெசிப்ரோக்கல் எடுப்போம். 1/r1 is equal to 1/r 1 divided by 1 minus 2a cos theta divided by r whole power 1/2 வரும். So 1/r1 is equal to 1/r denominatorல இருக்கிற இந்த term numerator வரும்போது whole power 1/2 வந்து minus 1/2 சேஞ்ச் ஆகும். So 1 minus 2a cos theta by r whole power minus 1/2. அதே மாதிரி இந்த r2 டேர்முக்கும் ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா 1/r2 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ 1/r2 இஸ் ஈக்குவல் டு 1/r 1 ப்ளஸ் 2a cos theta டிவைடட் பை r ஹோல் பவர் மைனஸ் 1/2. 1/r1 1/r2ஓட வேல்யூ ஹோல் பவர் மைனஸ் 1/2 அதாவது ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ நம்மளுக்கு 1/r1 1/r2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது அதை சால்வ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம பைனாமியல் தியரத்தை யூஸ் பண்ணி இந்த ஹோல் பவர் மைனஸ் 1/2 ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஃபார்முலாவில் 1/r1 1/r2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பைனாமியல் தியரம் என்ன, 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் என்னன்னா இந்த மைனஸ் என்ன உள்ள மல்டிபிள் பண்ணுவாங்க. ஸோ 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் n இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு வரும், ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். அதே மாதிரி 1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் என். ஸோ இந்த டேர்மில் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் என். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ். ஸோ 1 மைனஸ் என் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த டேர்மை பாருங்கள், 1 மைனஸ் இது ஃபுல்லாக எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் என் டேர்மில் இருக்குது. ஸோ அதை எப்படி எழுதலாம், 1 ப்ளஸ் என் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். 1/r1 is equal to 1/r 1 plus n என்னது 1/2 1/2 டாட் x என்னது 2a cos theta divided by r. ஸோ 1 minus x whole power minus nங்கிற டேர்மை 1 plus nx டேர்மில் எழுதிட்டோம். ஸோ அதே மாதிரி இந்த டேர்மை பாருங்களேன், 1 plus x whole power minus n டேர்மில் இருக்குது. ஸோ அதை எப்படி எழுதலாம், 1 minus n into x அப்படின்னு எழுதலாம். ஸோ 1/r2 is equal to 1/r 1 மைனஸ் இங்கே n என்னது 1/2 x என்னது 2a cos theta divided by r. 2 கேன்சல் ஆயிரும், இந்த டேர்ம்லேயும் 2 கேன்சல் ஆயிரும். ஸோ 1/r1 is equal to 1/r into 1 plus a cos theta divided by r. 1/r2 is equal to 1/r into 1 minus a cos theta divided by r. ஸோ நமக்கு தேவையானது 1/r1 and 1/r2 ஓட வேல்யூ தான், அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். டோட்டல் பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் P V is equal to 1/4/epsilon q into 1/r1 minus 1/r2 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். இந்த பிளேஸில் 1/r1 and 1/r2 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். V is equal to 1/4/epsilon q into 1/r1 ஓட வேல்யூ என்ன, 1/r 1 plus a cos theta divided by r minus 1/r2 ஓட வேல்யூ என்ன, 1/r 1 minus a cos theta divided by r. V is equal to q/4/epsilon. இந்த டேர்ம்லேயும் 1/r இந்த டேர்ம்லேயும் 1/r காமனாக இருக்குது. ஸோ அதை காமனாக வெளில எடுத்துட்டா 1/r 1 plus a cos theta divided by r minus into plus 1 minus 1 minus into minus plus a cos theta divided by r. Plus 1 and minus 1 cancel ஆயிரும். So V is equal to q/4/epsilon into 1/r a cos theta divided by r a cos theta divided by r 2a cos theta divided by r. V is equal to numeratorல இருக்கிற term பாருங்க, 2aq cos theta divided by 4/epsilon r into r squared.
So V is equal to 2aq cos theta divided by 4 pi epsilon naught into r squared. அதுதான் replace பண்ணி V is equal to 1 by 4 pi epsilon naught 2aq divided by r squared into cos theta னு எழுதியிருக்கோம். Electric dipole moment P vector formula என்ன? P vector is equal to 2qa. So இந்த termல 2qa பதிலா P னு substitute பண்ணலாம். Electric dipole moment P னு substitute பண்ணலாம். So V is equal to 1 by 4 pi epsilon naught P cos theta divided by r square. A vector dot B vector is equal to modulus of A vector modulus of B vector into cos theta அப்படின்னு எழுதுவோம். So P vector dot r cap is equal to modulus of P vector modulus of r cap into cos theta எழுதலாம். A vector dot B vector formatல எழுதியிருக்கோம். R cap அப்படிங்கிறது யூனிட் வெக்டார். ஸோ அகெயின் P cos theta மட்டும்தான் வரும். ஸோ P cos thetaக்கு பதிலாக P vector dot r capனு எழுதலாமா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் P cos thetaக்கு பதிலாக P vector dot r capனு ரீப்ளேஸ் பண்ணுறோம். Hence the electric potential at point P due to an electric dipole V is equal to 1 by 4 pi epsilon naught P vector dot r cap divided by r square. This equation is applicable for distance r is very greater than A. Next special cases. V is equal to 1 by 4 pi epsilon naught P cos theta divided by r square. இதில் இந்த தீட்டாவை பேஸ் பண்ணி 3 special cases சொல்லலாம். First case theta is equal to 0. Theta is equal to 0 இருக்குன்னா பாயிண்ட் P வந்து இந்த ப்ளஸ் கியூவோட டைரக்ஷனில் இந்த சைடில் இருந்திருக்கும். அப்போ தான் தீட்டா 0 ஆயிருக்கும். இஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 த பாயிண்ட் P லைஸ் ஆன் த axial லைன் ஆஃப் த டைபோல் ஆன் த சைட் ஆஃப் த ப்ளஸ் கியூ சார்ஜ். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. இந்த டேர்மில் தீட்டாவுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா காஸ் 0வோட வேல்யூ 1. So V is equal to 1 by 4 pi epsilon naught P into cos 0 value 1. So P into 1 divided by r square. So total of V is equal to the electric potential V is equal to 1 by 4 pi epsilon naught P by r squared. Second case theta is equal to 180 degree. 180 degree na point P minus Q charge side இருந்திருக்கும். So point P இந்த பிளேஸில் இருந்தாலும் இந்த theta extend ஆகி 180 degree form ஆயிருக்கும். If theta is equal to 180 degree, the point P lies on the axial line of the dipole on the side of minus Q charge. So இந்த formula thetaக்கு பதிலாக 180 degree substitute பண்ணுறோம். Cos 180 degree ஓட value minus 1. So the electric potential V is equal to minus 1 by 4 pi epsilon naught P by r square னு வரும். Next case theta is equal to 90 degree. 90 டிகிரினா பாயிண்ட் P இந்த பிளேஸில் இருக்கும். அப்படின்னா தான் தீட்டா 90 டிகிரி வரும். ஸோ இந்த ஈக்விட்டோரியல் லைனில் பாயிண்ட் P இருக்கும். இஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி த பாயிண்ட் P லைஸ் ஆன் த ஈக்விட்டோரியல் லைன் ஆஃப் த டைபோல். இந்த டேர்மில் தீட்டாவுக்கு 90 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா காஸ் 90யோட வேல்யூ 0. ஸோ டோட்டல் டேர்ம் இஸ் 0 ஆயிரும். ஸோ த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் V is equal to 0. Next, some important points in electrostatic potential at a point due to an electric dipole. First one, the electrostatic potential due to a single point charge falls as 1 by r. But the electrostatic potential due to an electric dipole falls as 1 by r square. So the potential due to the dipole falls faster compared than that due to a monopole. அதாவது பாயிண்ட் சார்ஜை கம்பேர் பண்ணும்போது டைபோலோட பொட்டன்ஷியல் ஃபாஸ்டராக ஃபால் ஆகும்னு சொல்கிறாங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சிங்கிள் பாயிண்ட் சார்ஜ் எடுத்துகிட்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எந்த பிளேஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் சேமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பொட்டன்ஷியல் வந்து V1 இருக்கும், இங்கே பொட்டன்ஷியல் V2, இந்த பிளேஸில் பொட்டன்ஷியல் V3. ஸோ இந்த சர்க்கிளில் எந்த பிளேஸில் பொட்டன்ஷியல் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் V3 தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஸோ த பொட்டன்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ் இஸ் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக். பட் த பொட்டன்ஷியல் டியூ டு அ dipole is not spherically symmetric because the potential due to a dipole depends on the angle between the P vector and the position vector or vector of the point.